பொதுவாகவே நம்ம வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணும்போது நம்மளுக்கே தெரியாமல் ஒரு சில பேக்ரவுண்ட் நாய்ஸு அதுக்கப்புறம் தேவையில்லாத சவுண்டுகள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிருந்துருக்கும். அந்த டிஸ்டர்ப் பண்ணுற சவுண்டை ஒரே கிளிக்கில் நீங்கள் ஈஸியாக ஹை குவாலிட்டி, அதாவது ப்ரொஃபஷனல் வாய்ஸ் ஓவர் மாதிரி பண்ணிக்க முடியும். அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும், உங்கள் வாய்ஸும் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கு ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம் வந்து கொஞ்சம் லிமிட்டேஷனு, ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ரீ, பயங்கர ஈஸியான விஷயம். ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கலாம். இது பயங்கர யூஸாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க, 1 or 2 சொல்லிட்டு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து முதல் மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு இப்போ உங்களுக்கு வீடியோ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வீடியோவில் உள்ள வாய்ஸை மட்டும் தனியாக பிரித்து எடுக்க வேண்டியது இருக்கும் முதல் மெத்தடுக்கு. ரெண்டாவது மெத்தடுக்கு அப்படி இல்லை. முதல் மெத்தடுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ இதை ஒரு முறை கேட்டு பார்க்கலாம் எப்படி சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ நாய்ஸ் வந்து பயங்கரமாக கேட்டுனுக்குது. மேலே ஃபேன் சவுண்டு, சைடில் ஒரு மாதிரி காற்று சவுண்டு எல்லாமே நம்மளுக்கு கேட்டுன்னு இருக்குது. இதை வந்து பிஃபோர் எடிட்டிங் இது மாதிரி இருக்குதுங்களா, ஆஃப்டர் எடிட்டிங் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இது மேலே கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ சவுண்டு குவாலிட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி பேக்ரவுண்டில் நாய்ஸ் வந்து இப்போ அந்த ஃபேன் சவுண்டு, அதுக்கப்புறம் அந்த காற்று சவுண்டெலாம் கேட்டுங்கன்னா நம்ம வாய்ஸும் வந்து ஒரு மாதிரி அன்ப்ரொஃபஷனலாக இருக்குது. இதை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முதல்ல வாய்ஸை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், 2 சொல்லிட்டு கொடுக்குறேன். 2 சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து பாருங்களா ஃபார்மேட்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் நான் இங்கே MP3 அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னா இருந்துச்சுன்னா அந்த MP3 மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எங்கே ஸ்டோர் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம ஒரு இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சேவ்னு சொல்லிட்டு கொடுத்து எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா வாய்ஸ் மட்டும் தனியாக பிரிஞ்சிடும். இப்போ இந்த பிரிஞ்சு போன வாய்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து வாய்ஸ் பிரிஞ்சிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், கூகுள் குரோமில் போயிட்டு இங்கே வந்து கூகுள் ப்ரோட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வாய்ஸ் வந்து வரும். இப்போ ரொம்ப சிம்பிள் மேட்ரு, ஒரு முறை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் இந்த இடத்துல சூஸ் ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது பார்த்தீங்களா, இது ஃபோன்லேயும் வேலை செய்யுது. நான் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் காமிச்சுக்கிறேன், ஆனால் நீங்கள் ஃபோன்லேயே வந்து இதை வேலை செய்ய வச்சுக்கலாம். ஆடியோக்கு மட்டும் பிரிச்சுட்டு அதை இது மாதிரி அப்லோட் பண்ணணும். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடோ ப்ரோட்காஸ்ட்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இப்போ நான் சூஸ் ஃபைல்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதுமாதிரி ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ இது என்ஹான்ஸ் ஆகினுக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி என்ஹான்ஸ் ஆகினுக்குது. என்ஹான்ஸ் ஆனதுக்கப்புறம் முன்னாடி எப்படி வாய்ஸ் இருந்துச்சு, பின்னாடி எப்படி வாய்ஸ் இருந்துச்சு, அதை என்ஹான்ஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி வாய்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகிட்டுக்குது. டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிஃபோர் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், அதாவது இப்போ பிஃபோர் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ நாய்ஸ் வந்து பயங்கரமாக கேட்டுனுக்குது. மேலே இப்போ முதல்ல இருந்துச்சா, இப்போ ரெண்டாவது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணுறேன். இந்த ஃபேன் சவுண்டு, சைடில் ஒரு மாதிரி காற்று சவுண்டு எல்லாமே நம்மளுக்கு கேட்டுன்னு இருக்குது. இதை வந்து பிஃபோர் எடிட்டிங் இது மாதிரி இருக்குதுங்களா, ஆஃப்டர் எடிட்டிங் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இது மேலே கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது நான் கம்ப்ளீட்டாக பேக்ரவுண்ட் வந்து நாய்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. வாய்ஸும் வந்து ஒரு மாதிரி பேஸ் வாய்ஸு சூப்பராக கேட்குறதுக்கு ஒரு மாதிரி மஜாவாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்துங்க வாய்ஸு. இது மாதிரி நீங்கள் ஈஸியாக ஒரே கிளிக்கில் வந்து மாற்றிக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா வாய்ஸ் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். எங்கே டவுன்லோட் ஆகும்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் வந்து ஒரு இடத்துல கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க இது மாதிரி வாய்ஸை. இது ஒரு மெத்தட் ஆயிடுச்சுங்களா. ரெண்டாவது மெத்தடுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸி, ஃப்ரீ சாஃப்ட்வேரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து பாருங்களா YT கிரியேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இந்த YT கிரியேட் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும், ஃப்ரீ தான். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய வீடியோவை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இப்போ நம்மளது வீடியோ அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டேன், அலோன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளோட வீடியோ வந்துடுச்சு. இம்போர்ட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். இது இம்போர்ட் ஆகுது. இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு முறை வாய்ஸை கேட்கலாம். மேலே ஃபேன் சவுண்டு, சைடில் ஒரு மாதிரி காற்று சவுண்ட், இதுமாதிரி சவுண்டு வந்து சுன்னு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வாய்ஸும் ஒரு மாதிரி அவ்வளோ கிளியராக இல்லை தானே. இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்படி இங்கே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஸ்க்ரோல்ஸ் பண்ணிவிட்டு ஆடியோ க்ளீனப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆடியோ க்ளீனப் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிடும் ஆடியோ க்ளீனப் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வந்து எல்லாமே நம்மளுக்கு கேட்டுன்னு இருக்குது. இதை வந்து பிஃபோர் எடிட்டிங் இது மாதிரி இருக்குதுங்களா, ஆஃப்டர் எடிட்டிங் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா, பேக்ரவுண்டு வந்து சுத்தமாக கிளியர் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஆடியோ க்ளீனப்னு தான் சும்மா கொடுத்தோம். பேக்ரவுண்டு வந்து செம்மையாக க்ளீன் ஆகிடுச்சு. ப்ளே பண்ணி பாருங்களா. பாருங்கள், நான் வந்து இது மேலே கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ சவுண்டு வந்துருக்குதுங்களா. இப்போ இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். சுத்தமாக ஒரு சவுண்டுமே வந்து கேட்காது. தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி சாம்பிள்ஸாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வாய்ஸ்ன்னு சொல்லிஇருக்குது பார்த்தீங்களா, வாய்ஸ் கூட நீங்கள் வேணால் இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ தூரம் வாய்ஸ் வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன். இது டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம்.
இது மாதிரி சிம்பிளாக வந்து உங்கள் வாய்ஸை நீங்கள் ஒரே கிளிக்கில் பேக்ரவுண்ட் நாய்ஸை ரிமூவ் பண்ணி வாய்ஸையும் வந்து ப்ரொஃபஷனல் லெவலில் மாற்றிக்க முடியும். இந்த ரெண்டுத்தில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி என்பதை பற்றி எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேரில் வந்து பேக்ரவுண்ட் சூப்பராக ரிமூவ் ஆகுது, வாய்ஸும் நல்லா பரவாயில்ல. அந்த அடோபில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து செம கிரிப்ஸ் அண்ட் கிளியராக வருது. ஆனால் அதுக்கு கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்குது. அது லிமிடேஷன் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி ஏஐ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.